செல்வத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்வது என்பது நாம எவ்வளவு திறமசாலியாக இருக்கிறோம் என்பதுல இல்லையா, மற்றவங்களோட எப்படி பழகுகிறோம் என்பதிலையும் இருக்கின்றதாம். கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குதில்ல. ஒரு மேதை தன்னுடைய உணர்வுகளுக்கு ஆட்படுவார் என்றால் அது அவருக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துமாம். இன்னும் இந்த புக்ல என்னென்ன கூறப்பட்டிருக்கு என்பதை பார்க்கலாம் வாங்க. எவருமே அறிவிலி இல்லை. பணம் சம்பந்தப்பட்ட விடயம் ஒவ்வொருவருக்கும் உணர்வுல வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவங்க அனுபவித்த சூழலுக்கேற்ப இருக்கும். ஒருத்தர் செய்கிற விடயங்கள் எங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தோன்றலாம், அது அவருக்கு ஞானமுடையதா தோணும். பணவீக்கம் மலிந்திருந்த காலத்துல பிறந்து வளர்ந்த ஒருவன் அடைஞ்ச அனுபவங்கள் செல்வத் திளைப்பில் செல்வத்திட திளை போட வளர்ந்து வாரவங்களுக்கு அடைஞ்சுவிட இயலாது. பொருளாதார வல்லுநர்களின் ஒரு கூற்று என்னன்னா, எங்களுடைய கண்டுபிடிப்பின்படி முதலீடு செய்யும் தன்னவர்களின் பிரச்சனைய ஆபத்தை எதிர்த்து முதலீடு செய்கிற துணிவோ அவரவர்களுடைய அனுபவங்களை பொறுத்துத்தான் அமைகின்றது. நீங்கள் பெற்ற அனுபவங்களை இன்னத்தரால பெற முடியாது. ஸோ எவருமே அறிவிலி இல்லை. பணத்தை வேகமாக இழப்பதற்கான வழிகள்: ஒன்று, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க என்பதற்காக ஒரு நாடக பகட்டு வாழ்க்கையை வாழ்வது. எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு நாம் ஒரு சாமான் எடுக்க எண்ணிட்டு போவோம். இதே எங்களுக்கு தெரிந்தவங்களை காணும் போதோ இல்லை கடை ஓனரை தெரியும் என்கிற போதோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, என்னை பற்றி இவ்வாறு நினைக்கணும்னு எடுக்க போன சாமானோட இன்னும் சில சாமான்கள் சேர்த்து எடுப்போம். இது வீண் என்பதோட பணத்தையும் இழக்கிறோம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்பதற்காக பணத்தை செலவழிக்காதீங்க. உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் எடுங்க. உங்களுக்கு தேவையான முக்கியமான விடயங்களுக்கு மாத்திரம் செலவழிங்க. இரண்டாவது, பணத்தை இழப்பதற்கான வழி என்னன்னா, உணர்வுகளுக்கு ஆட்பட்டு மோடத்தனமாக செலவு செய்வது. அது கடைசியில இழப்பத்தான் ஏற்படுத்தும். ஒரு தொழில்நுட்ப மேலாளர் 30 வயதிலே வெற்றியை கண்டிருந்தார். அவர் எப்போதுமே அடுக்கடுக்கா $100 வைத்திருப்பாராம். ஒரு நாள் பணியாளர் ஒருத்தட்ட பல ஆயிரம் மதிப்புள்ள டாலரை கொடுத்து கீழே இருக்கிற நகைக்கடைக்கு சென்று எனக்காக $1000 மதிப்புமிக்க தங்க நாணயங்களை வாங்கிட்டு வாங்கன்னு கூறினார். இது நடந்து 1 மணி நேரத்திலே அந்த தொழில்நுட்ப மேலாளரும் அவருடைய நண்பர்களும் பசிபிக் கடலை ஒட்டியிருந்த துறைமுகத்தில் பேச்சு சுவாரஸ்யத்தில் யாரு நாணயத்தை தூரத்துக்கு செல்ல வீசுவது என்ற விளையாட்டுகள் ஆரம்பித்து கடலில் தங்க நாணயங்களை எரிந்து கஷ்களை போல சுண்டியும் விளையாடி கொண்டிருந்தாங்களாம். இது வெறுமனே ஒரு கேளிக்கைக்காக நடந்தது. இதே விடுதியில் இன்னொரு நாள் தற்செயலா ஒரு விளக்கை உடைச்சிட்டாராம். $500 இதை செலுத்தி ஆகணும்னு கேட்கிறப்போ இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தாதன்னு $5000 கொடுத்தாராம். இந்த அர்த்தமற்ற இவரது செயலால உங்களுக்கு என்ன தோணுது? இவர் சீக்கிரமாகவே பணத்தையும் செல்வத்தையும் இழந்துருவாருன்னு தானே? அதே தான் சில ஆண்டுகள் கழித்து இவர் பெற்ற பணத்தை எல்லாம் இழந்தது தெரிய வந்துச்சாம். நீங்கள் தன்னுடைய உணர்வுகளுக்கு எல்லாமே ஆட்படுவீர்கள் என்றால் மிகப்பெரிய இழப்பத்தான் நேரிடுவீங்க. உணர்வுகளுக்கு ஆட்படக்கூடிய இப்படியான மிஸ்டேக்களை செய்யாதீங்க. மற்றவர்களுக்கான பகட்டு வாழ்க்கையை வாழாதீங்க. இழக்க போகிறது அவங்க இல்லை, நீங்கள். பணத்தை இழப்பதற்கான 3வது காரணி சேமிப்பு என்பது அவங்க வாழ்க்கையில் இல்லாதது. நாம் வெற்றியில்தான் இருப்போம், வெற்றியைத்தான் பெறுவோம் என்பது நிச்சயம் இல்லாதது. தனிமனிதனின் சேமிப்பு சிக்கனம் இந்த இரண்டையுமே பொருளாதாரத்திட சேமிப்பாகவும் பயன்பாட்டிட ஒரு திறனாகவும் காணலாம். இந்த இரண்டுமே செல்வந்தனாக மாற்றும் முறைகளில் ஒன்று. எந்த அளவுக்கு இது பயன்பாட்டு திறனை கொண்டிருக்கிறதோ அதே அளவுக்கு தான் எதிர்காலத்திலையும் 100% பயன்பாட்டு திறனை கொண்டவையாக இருக்கும். எங்களுடைய கையிருப்பில் அதிகமாக பணம் இருப்பதையும்
அல்லது மிகப்பெரிய அதிக அளவிலான லாபத்தை பெறுவதையும் மட்டுமே செல்வத்தை பெருக்குவதற்கான வழிகளாக எண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அவநம்பிக்கையை தான் ஏற்படுத்தும். சேமிப்பும் செல்வத்தை பெருக்குவதற்கான வழிகளில் ஒன்றோ. சேமிப்பு என்பது வாழ்க்கையில முக்கியம். சிறிதாக சேமித்து வருவதும் பெரிதாக உதவும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிர்ஷ்டங்களும் இடர்களும் பற்றி இந்த புக்கில் எழுதியிருந்தாரு. இந்த ரெண்டுமே வாழ்க்கையில் எங்களை மீறி ஏற்படக்கூடிய விஷயமாம். எங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே 100% கணக்கிட முடியாது. ஒரு தொழிலை எடுத்தீங்கன்னா எல்லா முயற்சியை செய்தாலுமே 100% இது வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது. எல்லா கம்பெனியுமே ஒரு நல்ல தீர்மானத்தோட அதை வளர்க்க தேவையான முயற்சி எல்லாவற்றையுமே செய்கின்றது. சில சோம்பேறித்தனம், டைமை பயன்படுத்தாததால் சில நேரங்களில் சில கம்பெனிகள் விழக்கூடும். மற்றபடிக்கு எல்லா கம்பெனியுமே முன்னேறி செல்லக்கூடிய அனைத்தையுமே செய்யும். அப்படி செய்தும் தோல்வியுறுவதையும் காணலாம். நாம் தொழிலில் வெற்றி பெறாத போதும் நாம் எடுத்த சில தவறான தீர்மானங்கள் தான் காரணம். எங்களுடைய துரதிர்ஷ்ட வசம்னு நாம் தோல்வியுற்றத்தை எண்ணிட்டே இருப்போம். ஆனால் சில தொழில்களில் சிலவங்க ஆரம்பத்திலே தவறாக முடிவுகள் எடுத்திருந்தாலும் தட்டுத்தடுமாறி வழுக்கி அந்த தொழிலில் வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க. நம்ம எடுக்கிற எந்த தொழிலுமே வெற்றி அடையும்னு 100% சொல்ல முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தோல்வியுற்றாலும் வலிக்கினாலும் அதிலிருந்து மீண்டு வந்து அடுத்த ஸ்டெப்பாக வைக்க ஈஸியாக இருக்கும். பணம் சார் உளவியல் த சைக்காலஜி ஆஃப் மணி என்ற புத்தகத்திலிருந்து நீங்கள் பணத்தை வேகமாக இழப்பதற்கான வழியையும் அதிர்ஷ்டம் இடர்கள் என்பதையும் பார்த்தீங்க. ஆனால் இந்த புக்கில் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. இதை எழுதியவர் மார்கன். பயன்பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜஸாக்கல்லா ஹைரன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த விடயத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக்கை போட்டுட்டே போயிடுங்க.